Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்கிறதே ஒரு சொர்க்கமான ஒரு வாழ்க்கைங்க. ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், அதை ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போகணும்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கனவு தானே, சொந்த வீடு, சொந்த காரு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, இப்போ ஹாப்பியாக வாழணும். சரி, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நான் வந்து கடன் வாங்கினாலும் கஷ்டப்பட்டனாலும் முன்னுக்கு வந்துடணுங்க. இந்த சமுதாயத்தில் என்னை ஒரு கெத்தாக இருப்போமா, நம்ம வெளியில் போனால் எப்படி இருப்போம், அவுட் ஆஃப் லுக்கை பார்த்து தான் எல்லாருமே எடை போடுறாங்க. ஸோ பணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவனை ஆளை பார்த்து எடை போடக்கூடிய காலம் தான் இப்போது. அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கௌரவத்துக்காக கடன் வாங்குறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, எனக்கு ஆசைங்க, ஒரு தடவை வாழ்கிறாங்க, அது என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போய் தேடி வேறி கடன் வாங்கிக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருடைய நிலைகள் என்ன மாதிரி, எதுக்காக கடன் வாங்குவாங்க, அவங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள்லாம் இருக்கும், இந்த கடன் வாங்கினா அதை கட்டிடுவாங்களா, அதுக்காக போராடுவாங்களா. ஏன்டா சில பேர் பார்க்குறோம் இல்லையா, ஏன்டா இந்த வீடை போய் இஎம்ஐயில் போட்டு வாங்கிட்டு நான் கட்ட முடியாமல் அவசரப்பட்டுருக்கேன் நிறைய பேர் பார்க்குறோம். ஆனால் என்ன ஆச்சு, நான் கௌரவமாக என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு சில பேர் இருப்பாங்க. என்னென்னா வெளியில் பார்க்க அவுட் ஆஃப் லுக்கில் வந்து பயங்கரமாக இருப்பாங்க. ஏன்டா இதை பட்டணும் அப்படின்னு சில பேர் யோசிக்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளாகக்கூடிய கிரகங்கள் என்ன, உங்களுடைய ஜாதகத்திலையும் அதே மாதிரியான கிரகங்கள் இருக்கான்றது நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதனால் கடன் வரும், அந்த கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேசம் டு மீனம் முதல் இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயத்துக்காக இவங்க கடன் வாங்குவாங்க, கௌரவ கடனா, ஆசை கடனா, பேராசை கடனா அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். மீனராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குரு தான் ஆட்சி அதிபதி, அவரது புதன்ற கிரகம் நீச்சமாகுது, சுக்கிரன் அப்படின்ற கிரகம் உச்சமாகக்கூடிய இடம். ஸோ நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்களோட லைஃப்பில் நீங்கள் எங்கே லாக் ஆவீங்க அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் ஒரு நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும். யாராவது ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆகாமல் இருப்போமா, கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடிக்ட் இருக்கும். இப்போது அது மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஒரு நிலை பார்க்கக்கூடிய ஆள். அதாவது நான் இந்த பக்கம் போகிறேன் அப்படின்னா என்ன எல்லோரும் மதிக்கணும், என்ன அந்த இடத்துல ஏரியாவில் இருக்கவங்களுக்கு எல்லோரும் அடையாளப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். ஸோ உங்களுடைய சுய கௌரவம் சார்ந்த விஷயம் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் இந்த மீனராசிக்காரவங்களுக்கு இவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு வந்துகிட்டே இருக்கும். என்னோடய குடும்பத்தில் எங்கள் அப்பா அரசு அதிகாரியாக இருந்தார், நான் இந்த மாதிரிலாம் நான் வளர்ந்தேன், எனக்கு வந்துட்டு எல்லாமே சின்ன வயசுலேயே நான் இப்படிலாம், அதாவது நீங்களாம் யூஸ் பண்ணவே இல்லை மொபைல் ஃபோனு, அந்த காலத்தில் நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு டெலிஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப யூனிக்கான விஷயங்கள்லாம் பிஃபோராக கிடைக்கப்பட்டிருக்கும். எக்ஸ்ட்ரீமாக ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ நாளாச்சுங்க எனக்கு எங்கள் அப்பா பாசமே கிடைக்கல, அந்த மனுஷன் நினச்சாலே எனக்கு கோவதுங்க, என்னோடய வாழ்க்கையில் வந்துட்டு எனக்கு அந்த விஷயம் அம்பிட்டு நானே தேடிக்கிட்டேன். ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இருக்கும். அது சுக்கிரன் அப்படின்ற கிரகம் உச்சமாகுது இல்லையா. ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்னா, இந்த ஒரு அவப்பெயர் அப்படின்ற விஷயம் தான் சந்திக்க வைக்கும். நிறைய பேர் பாருங்கள், மீனராசிக்காரங்க சொந்தத்தில் கல்யாணம் அல்லது விருப்ப திருமணம் நிறைய பண்ணவங்களோட லைஃப் நல்லாயிருக்கு நான் பார்த்த வரைக்குமே. சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா, அந்த குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் டிவோர்ஸ்க்கு போனதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மீனராசிக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ எதிர்பார்ப்புகள்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, என்ன மாதிரி வாழணுண்டா அப்படின்ற மாதிரி வாழ்ந்து காட்டுறவங்களும் இவங்க தான். எனக்கு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டேன் போதுன்ற அளவுக்கு ஆகிடுச்சு, ஸோ எக்ஸ்ட்ரீமான ஞானத்தை தேடுறேன் அப்படின்ற கூடிய நபர்களும் இவங்க தான். பணம் எவ்வளோங்க, பணத்தெல்லாம் வச்சாச்சுங்க, சாப்பாடு இவ்வளோ தாங்க சாப்பிட முடியும், இவ்வளோ அதுக்கு மேலே என்னங்க தேவை உலகத்தில் அப்படின்ற அளவுக்கு ஒரு ரொம்ப விஞ்ஞானம் பேசுவாங்கன்னு வாங்கல, வேதாந்தமும் பேசுவாங்க, விஞ்ஞானமும் பேசுவாங்க. எக்ஸ்ட்ரீமான ரெண்டு விஷயமே இவங்ககிட்ட இருக்கும்னு சொல்லலாம். ஸோ யூனிக்கான ஆட்கள்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு கனவு ஆசை இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய குழந்தை பற்றின சிந்தனைகள், தனக்கான அடையாளம் பற்றின சிந்தனைகள், இதுக்காக வந்துட்டு கடன் வாங்குறது, பேச்சு கேட்குறது, அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, இது எல்லாமே இருக்கும். பர்டிகுலராக ஒரு பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா அந்த கணவன் கூட வாழ்றதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கும். பிடிச்ச கணவனாக கூட வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. அதாவது குழந்தை பிறப்புக்கு அப்புறம் நாங்கள் நல்லாவே இருந்தோங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க வந்த அப்புறம் குழந்தைகளுக்காகவே நாங்கள் வாழ்கிறோம், எங்களோட வாழ்க்கையை மறந்து போச்சுன்னு வாங்க. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடிய நிலைகள்லாம் யார் அப்படின்னா மீனராசிக்காரங்களாக இருப்பாங்க. இந்த மீனராசி எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த குருன்ற ஒரு கிரகம் இருக்கிறதுனால எனக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சால் அதை நான் வந்து யாராக இருந்தாலும் தூக்கி போடுவேன். எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கிறது, விலகி போகிறது, நல்லா அப்படி உருகி பார்ப்பாங்க, அன்பாக பார்த்துப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு கோவம் வந்தது அப்படின்னா பேசவே மாட்டாங்க, ரொம்ப சைலண்ட்டாக போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்கும். எப்பவுமே வீடு சம்மந்தப்பட்ட ஆசை அபிலாசை இருக்கும். ஒரு வீடு வாங்கினா எப்படி இருக்கணும் தெரியுமாங்க, பழங்காலத்து வீடாக இருக்கணும், கனவு வீடாக இருக்கணும், பக்கத்தில் வந்து ஒரு செடி கொடிலாம் இருக்கணும், மரங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கும். எப்பவுமே வந்துட்டு அந்த
ஒரு மாதிரி இவங்க இருக்கிற இடத்த வந்து ஒரு ப்ரெசன்டபுளாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. இவங்களோட கம்யூனிகேஷன் மூலமாக கூட இவங்க வருமானம் பார்ப்பாங்க. இவங்க வந்து பல பேருக்கு ஒரு ஆசானாக இருப்பாங்க. நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறது மூலமாக வருமானம் பார்க்கக்கூடிய நிலைகள் இருக்கும். நிறைய மீடியா ரிலேட்டடில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாம் மீனராசிக்காரங்களும் இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய சுய அடையாளம், சுய கௌரவம், சொந்த வீடு, கனவு வீடு, ஆசை அபிலாசை, பிள்ளைகளுக்காக, தன்னோட பொண்ணுக்காக, தன்னோட பையனுக்காக, தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணுறது, அதுக்காக கடன் படுறது, அதுக்காக கஷ்டப்படுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மீனராசிக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த அம்மா நான் ரொம்ப லோன்லியில் இருந்திருக்கேங்க, எல்லாமே கிடச்சிதுங்க, ஆனால் கிடச்சது எனக்கு எந்த பலனுமே இல்லை. அம்மாவோட அன்பு ஆசைக்காக நான் ஆசைப்பட்டிருக்கேன். பட் என்னென்னா அந்த டைமில் நான் வெளியூரில் போய் படிக்க போயிட்டேன். தாத்தா பாட்டி வீட்டில் கஷ்டப்பட்டு எனக்கு அன்பே கிடைக்கல. அவங்க கொடுத்த அன்பு கூட எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு கிடைக்கல. அப்படின்ற அளவுக்கு ரொம்ப லோன்லியாக இருக்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்கும். ஸோ என்ன நான் யாருக்காவது ஏதாவது உதவி பண்ண போயிட்டு ஏதாவது பேசினா பெரிய பிரச்சனையாக வந்துடுது. ஏன் என் பொண்ணு எடுத்துக்கோங்களேன், என் பொண்ணுக்கே நான் உதவி பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து என் எதிரி மாதிரி பார்க்குறான். ஒரு எஜுகேஷனல் வைஸ் கூட பாருங்கள் அப்படின்னப்போ இவங்க எதாவது தேடி கற்றுக்கிட்டே இருப்பாங்க. இதிகாசங்களாக இருக்கட்டும், புராணங்களாக இருக்கட்டும், நிறைய வந்துட்டு நம்மளுடைய பழங்காலத்தில் யூஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப உள்ளுக்குற போட்டு கற்றுக்கணும். தேடல்னு வாங்கல, கடவுளை பற்றின விஷயங்கள், இப்போ திருவாசகம், தேவாரம், இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் அந்த மாதிரி புக்குகளை தேடி படிக்கிறது, அதுக்கான குருமார்க்கில் போய் தேடி அதெல்லாம் கற்றுக்கிறது, இந்த மாதிரியான ஆர்வமும் இருக்கும். எக்ஸ்ட்ரீமான ஆன்மீக வாழ்க்கையும் உண்டு, எக்ஸ்ட்ரீமான ஒரு லௌதிக வாழ்க்கையும் உண்டு. ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் தான். எதுலேயுமே நடுநிலைத்தன்மை இல்லைன்னே சொல்லலாம். வீடு பற்றின ஆசை, கனவு இருக்குங்க, கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. என்னோடய கனவு வீடுங்க, எனக்குன்னு ஒரு சொந்த வீட்டில் வாழணும், அதுக்காக லோன் போட்டுலாம் கடன் வாங்கிட்டாங்க. ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கேங்க, என் பேரில் இருக்குங்க, எங்கள் அம்மா பேரில் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. என் ஒய்ஃப்க்கு வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் மாற்றம். என் ஒய்ஃப் கூட வந்துட்டு எனக்கும் அவளுக்கும் பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்துச்சுங்க குறிப்பிட்ட கால இடைவெளி. ஆனால் அதுக்கப்புறம் நல்லா வாழ்கிறோம். ஒரு பிரிவு, கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பிரிவை சந்தித்து அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறது. அதுவும் முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய இஷ்யூ வந்து நாங்கள் ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் பேர் விலகி வர மாதிரி ஆச்சு. ஸோ அந்த அட்டாச்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு பிரிவினை கொடுத்து ஒரு அதாவது பிரிவினை கொடுத்து ஒரு சுபத்தை உருவாக்குறது. அந்த நிலை அனுபவிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மீனராசிக்காரங்களை இருப்பாங்க. இந்த விரயஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் தான். 12ஆம் இடம் அப்படின்னாலே விரயஸ்தானம். தூக்கம் இருக்காது, நிம்மதியான தூக்கம் இருக்காது, நிறைய மன உளைச்சல்கள் இருக்கும். ஸோ ஒரு சமுதாயத்தில் கௌரவமான இடத்துல இருக்கணும் அப்படின்வாங்க. பட் நிறைய பேர் வந்து பகைமையாக்கக்கூடிய நிலைகளும் உண்டாகும். எப்பயுமே பார்த்துருக்கீங்களா, ஒரு பொருள் மேலே பற்று வைக்கிறது வேறு, பாசம் வைக்கிறது வேறு. ஸோ இவங்க பற்று வச்சாங்க அப்படின்னா அந்த பொருள் கூட அந்த ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க. ஸோ பாசம்ன்றது வந்து வச்சுட்டாங்கன்னா அப்படின்னா வெளியில் வந்துடுவாங்க. ரொம்ப பற்று வச்சுட்டாங்கன்னா இவங்களால வெளில வர முடியாது. எக்ஸ்ட்ரீமான போயிட்டு இதுக்கு ஒரு கதை கூட நம்ம கேள்விப்பட்டிருவோம். ஒரு துறவி என்ன பண்ணுவாருன்னா, ஒரு துறவர வாழ்க்கைக்கு போகணும் முடிவு பண்ணிட்டாராம். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மான் வந்து டெய்லி ஒரு இடத்துல தண்ணி குடிக்குது. ஸோ அந்த மானை பார்த்து ரசிக்க ஆரம்பித்து தன்னறியாமல் அந்த மான் மேலே ஒரு ஆசை வச்சுட்டாரு. ஸோ அந்த பற்று வச்சுன்னா இவருக்கான ஒரு நிலை என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அவரோட துறவிக்காக போக வேண்டிய நிலையை அவர் மறந்துட்டார். அது மாதிரி தான் நீங்கள் எதன் மீது பற்று வைக்கிறீங்களோ அந்த நிலைகள், உங்களுடைய நிலைகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ நீங்கள் எதுலையுமே தீர்க்கமாக தெளிவான ஒரு முடிவில் இருக்கணும். குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண் சம்மந்தப்பட்ட விஷயம், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம், பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயம், இது உங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தலாம். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இறக்க குணம் நல்லதாங்க. அந்த இறக்க குணத்தினால போயிட்டு உங்களை பெருசாக எங்கேயாவது லாக் பண்ணிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. ரொம்ப தனிமையில் இருந்திருந்து என்னென்னா அந்த அன்பு ஆசைக்காக அடிபணிஞ்சு அதை பற்றி நிறைய சிந்திச்சு தேவையில்லாத உறவுகளில் போய் மாட்டிக்கிறதும் நீங்கள் தான். ஸோ தவறான உறவு முறைகளையும் தவறான பாதைகளும் எங்கே போவோம், எதுக்காக போய் தள்ளப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அன்பு, ஒரு தீர்க்கமான ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை தரலைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த மாதிரி நிலைகள் ஏற்படுது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களோட லைஃப். எல்லோரும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களோட வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வாழ்கிறீங்க, ரைட்டு. பட் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் எனக்கு என்ன ஆதாயம்னு சில பேர் எதிர்பார்த்து வாழ்வாங்க. நீங்கள் அப்படி கிடையாது. ஸோ என்னை சுற்றி இருக்கவங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறேன்ற பேரை வாழ்கிறதுனால உங்களுக்கு என்ன வேணுன்றதை கூட நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ உங்களுக்கான நிலைகள் என்ன வேணும் என்ன வேணான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ உங்களோட தனிமையை வந்துட்டு இனிமையாக மாற்றக்கூடிய தன்மை உங்கள் கையில் தான் இருக்குது. அதை மாற்றி பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்க பெறுவீங்க. நிறைய பெரிய ஆட்கள், அதாவது ஞானம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப கிடைக்க பெற்றவங்க யாருன்னா நீங்களாக தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எப்படியெல்லாம் வந்து பயணிக்க வச்சு கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட நிலைகள் மாறும். ஸோ குரு அப்படிங்கிறத இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்சி அதிபதியாக இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு ஒரு சிறந்த குருவாக அமைவார். இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் யாரையாவது ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்களாம் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒரு சித்தர்கள் வழிபாடு அப்படின்றத நீங்கள் எடுத்தே தீர்வீங்க. அதில் கன்ஃபார்ம், அதில் எதுவும் மாற்றம் கிடையாது. இஷ்ட தெய்வம் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. உங்களுக்குலாம் இஷ்ட தெய்வம்னு பர்டிகுலராக ஒரு
சித்தர்கள் யானைகள் சம்மந்தப்பட்டவங்க கூட உங்களுக்கும் ஒரு கனெக்டட் இருக்கும். ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கை முறையில் நல்ல ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீர்நிலை இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. அதாவது கடல் சார்ந்த ஒரு இடங்களுக்கும் அதே மாதிரி மலை மேல் இருக்கக்கூடிய முருகனையும் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே, பிரச்சனைகள் எல்லாமே தீர்வாகக்கூடிய நிலைகளை நீங்கள் கண்கூட பார்க்க முடியுங்க. மிக்க நன்றி. Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.